வணக்கம். என் பேர் கிருக்கானந்தா. எப்படி ஒரு பெரிய நடிகரோட ஒரு படம் வருதோ, அதுக்கு எப்படி பசங்க காத்திருப்பாங்களோ, ரசிகர்கள் காத்திருப்பாங்களோ, அதே போல் இந்த சிஎம் ட்ரோஃபிக்கு காத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. நிறைய அதாவது கிராஸ் ரூட் லெவல் ஆஃப் பசங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், அவங்க அந்த கிரிக்கெட்டை கன்டினியூ பண்ணுறதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க வீட்டில். அதுக்கு காரணம் என்னென்னா காசு. ஷூ வாங்கணும், ஒயிட்ஸ் வாங்கணும், எக்யூப்மெண்ட் வாங்கணும். ஸோ அதுக்கெல்லாம் காசு தேவை. இப்போது நிறைய பேர் டிஸ்ட்ரிக்ஸ் பசங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎம் ட்ரோஃபி ஆட வருவாங்க. ஏன்னா சிஎம் ட்ரோஃபியில் வின் பண்ணுறது மூலமாக அடுத்த ஸ்டேட்டுக்கு போகலாம். ஸோ இந்த 2 அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கிரிக்கெட்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது இது நம்ம ஆட்டம்னு சொல்லி இந்த வருஷம் புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒன்றியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட அளவில் நடக்குது. அதுக்கப்புறம் ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து ஒன்றியத்துக்கு வரும்போது பசங்களுக்கு ஒன்றியத்தில் ஜெயிக்கும் போது ஒரு அமௌண்ட் தேவைப்படுது. அந்த அமௌண்ட் வருது. ஸோ அந்த அமௌண்ட்லேருந்து டிஸ்ட்ரிக்ஸ் போகும்போது அங்கே வின் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் வருது. இப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ், அதாவது கிராஸ் ரூட் லெவல் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் நான் கண்கூடாக பார்த்துருக்குறேன். அவங்க பயன்பெறுறாங்க. நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் எந்தளவுக்கு ஒரு அடுத்த லெவல் போயிருக்கு, ஸ்போர்ட்ஸ் நாங்கள் எவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு ஈவெண்ட்டாகவும் இருந்தது. இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் நிறைய நடக்கணும். செய்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியும் போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஓகே கவர்மெண்ட் இவ்வளோ செய்யுதா அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி தெரியப்படுத்தும் போது தான் நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. இந்த கவர்மெண்ட் அதை செய்யுது. இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்கும்போது அது இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வைக்கும். அதே நேரத்தில் நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து வருவாங்க.